வணக்கம். மனம் நமது உடலில் எங்கு இருக்கிறது என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். மனம் பற்றிய மனதின் முழு வடிவத்தை விளக்கக்கூடிய ஒரு காணொளி நான் வெளியிட்டேன். இதற்கு முன்பான ஒரு காணொளி. அதை போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து 14 லோகங்களை பற்றிய விளக்கம் பார்ப்போம். அந்த 14 லோகங்கள் எப்படி நம்முடைய உடலிலேயே பங்கு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். முதலில் மனம் நம்முடைய உடலில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போம். மனதின் இருப்பிடம் நமது உடலில். இதில் நம்ம மேலேருந்து வருவோம். இறை மனம் நம்முடைய உடலில் எந்த பகுதியில் தொடர்பு கொண்டு இருக்கிறது? நம்முடைய மூளை முழுவதுமான பகுதி. புருவ மத்திக்கு மேலாக உள்ள தலை உச்சியிலிருந்து புருவ மத்திக்கு மேலாக உள்ள பகுதி இறைமனம் தொடர்பு கொண்ட பகுதி. அது மூளைப்பகுதி. நேரடியாக இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த அண்டவெளி நம்முடைய மூளையை தொடர்பு கொண்டு அதனுடைய பிராணசக்தியை நம்முடைய உயிர் வாழ்வுக்காக அளிக்கிறது. அதனால் இந்த பகுதி நேரடி தொடர்பில் இருப்பதால் இந்த 7வது சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை நமக்கு இறைமனதின் இருப்பிடமாக இருக்கிறது. புருவ மத்திக்கு மேலான தலை உச்சி வரை உள்ள இந்த இடம். அடுத்து புருவ மத்தி, புருவத்திற்கு மேலாக ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதி தான் நம்முடைய உணர்வு மனமாக இருக்கிறது. இது கான்சியஸ் மைண்டு. மேலே உள்ளது சூப்பர் கான்சியஸ் மைண்டு, இது கான்சியஸ் மைண்டு, அதாவது உணர்வு மனமாக இருக்கிறது புருவ மத்தி. அதுதான் நம்முடைய எப்போதும் நிலை பெறக்கூடிய மனமாகவும் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக எப்போவுமே கான்சியஸ் மைண்டில் தான் இருப்போம். அது காலி அறை, எண்ணங்கள் அற்ற அறை. எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு நிம்மதி போயிடும். அதுதான் சரி. இப்போ அதுக்கு கீழே வருவோம். புருவ மத்திக்கு கீழாக உள்ள மூலாதாரம் வரை, அதாவது ஆசனவாய் வரை உள்ள இந்த இடைவெளி, உடலின் இந்த இடைவெளி ஆழ்மனதிற்கான இடமாக இருக்கிறது. ஆழ்மன பதிவுகள் அனைத்தும் சேமிக்கப்பட்ட ஒரு இடமாக, ஒரு கிடங்காக இந்த பகுதி இருக்கிறது. இதில் நமக்கு 6 சக்கரங்கள், 5 சக்கரங்கள் உள்ளது. சரிங்களா? அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், தொப்புள் பகுதி, மணிப்புரகம், நடுமார்பு, அநாகதம், நெஞ்சுக்குழி, விசுத்தி. இதுவரை நிறைவு செய்யக்கூடிய பகுதி ஆழ்மனதின் பகுதி. ஆழ்மனதின் நினைவுகளும் உணர்ச்சிகளும் சேமித்து வைக்கப்பட்ட பகுதி இந்த மனதின், நம்முடைய உடலின் பகுதி. சரிங்களா? இந்த ஆழ்மனமானது, அதாவது சப்கான்சியஸ் மைண்டு, நம்ம உடம்புல இங்கே இருக்குது. சரி, இது இடுப்புக்கு மேலே உள்ள 7 சக்கரங்கள் கொண்ட 7 பகுதி. மூலாதாரம், ஆசனவாய்க்கு அருகில் சுவாதிஷ்டானம், அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சு மேலே வரும். தொப்புள் பகுதி, மணிப்புரகம், நடுமார்பு, அநாகதம், தொண்டைக்குழி, விசுத்தி, புருவமத்தி, ஆக்ஞை சக்கரம், சகசிரார சக்கரம் 7வதாக. ஸோ இப்படியாக மேல் நிலையில் நமக்கு 7 நிலைகள் உண்டு. 7 நிலைகளும் 7 உலகங்கள் என்று சொல்லப்படும். இப்போது நம்ம மனதின் இருப்பிடம் நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு பார்த்தோம். இதில் கால்கள் விடுபட்டது. கைகள் இந்த ஆழ்மனதோடு சேர்ந்து வந்துடுச்சு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கால்கள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்கான்சியஸ் மைண்டு விடுபட்டது. உணர்வற்ற மனம், அதன் பகுதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இடுப்புக்கு கீழே தொடை, அங்கேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அன்கான்சியஸ் மைண்டின் சேகரம். அன்கான்சியஸ் மைண்டில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கோ அதெல்லாம் அந்த கால் பகுதியில் இருக்குது. அதை ஒரு 7 பகுதியாக பிரிச்சுக்கலாம். சமமாக 7 பகுதியாக பிரிச்சிங்க அப்படின்னா நம்ம கீழே வருவோம், புரிஞ்சுக்குவோம். பாதங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ நம்ம ஒரு கல்லா மண்ணா ஒரு ஜட பொருளாக இருந்தோமோ அப்போ நாம் செய்யப்பட்ட வினைப்பதிவுகள் அந்த பாதங்கள்லாம் இருக்கும். இது கடைசி நிலை. அதுக்கு அடுத்து
தாவரங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியில் ஒரு பகுதி இருக்குது. மொத்தம் 7 பகுதியாக பிரிக்கணும் காலை. கண்டைக்கால் பகுதியை வந்து ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். பாதம் ஒரு பகுதி, முட்டிக்கு மேலே தொடை பகுதியை ஒரு 3ஆக பிரித்து கொள்ளலாம். அது ஒரு 3 உலகங்கள். சரிங்களா? இப்போ கால் பாதம்ன்றது ஜட பொருட்கள், மண் கல் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா ஜட பொருட்களும் அதில் அடங்கிவிடும். அந்த உலகம் வந்து அதில் வந்து அடங்கிடும். அது ஒரு உலகம். இப்போ நாம் இருந்தோமானா இருந்தோம். அப்போ சேகரிக்கப்பட்ட பதிவுகள், நினைவு பதிவு, உணர்ச்சிகள் அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தாவரங்கள். தாவரங்கள் வந்து புல், பூண்டு, செடி, கொடி, மரம் இதெல்லாம் வந்து அடுத்த உலகம். அதாவது கெண்டைக்கால் பகுதியின் அடிப்பகுதி. கெண்டைக்கால் பகுதியின் நடுப்பகுதி வந்துட்டு பூச்சிகள், புழுக்கள் அதோடைய உலகத்தின் சார்ந்த. நம்ம அப்படி இருக்கும்போது அப்போது என்ன வினைகள் பதிவாச்சோ அந்த பதிவுகள் சேகரிக்கப்பட்ட இடம் 3வது, கீழே இருந்து 3வது, கீழே இருந்து 4வது. அதாவது கெண்டைக்கால் பகுதியில் வரும் இது மீன்கள், நீர்வாழ், நீரில் வாழக்கூடிய உயிர்கள், இவையெல்லாம் உள்ள இடம். அடுத்து முட்டி வந்துடுச்சு. முட்டிக்கு மேலே வந்துட்டு பறவைகள். நான் பறவையாக இருக்கும்போது சேகரிக்கப்பட்ட பதிவுகள்லாம் அந்த பகுதியில் சேகரமாகிருக்கு. அதுக்கு மேலே உள்ள உலகம் தரையில் ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்குகள், முதலை, உடும்பு, பாம்பு, பல்லி, இது மாதிரி நிறைய இருக்குது. ஓணான், ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்குகளாக அதுகளுக்கும் ஒரு உலகம் இருக்குது. அந்த நிலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய வினைப்பதிவுகள் சேகரம் அங்கே இருக்குது. தொடையின் நடுப்பகுதி, தொடையின் மேல் பகுதி நாம் 4 கால் விலங்குகளாக இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் பதிவுகளாக இருக்குது. இப்படியாக இடுப்புக்கு கீழே 7 உலகங்களும், இடுப்புக்கு மேலாக 7 உலகங்களும் என 14 உலகங்கள் நம் உடலிலேயே பொருந்தி இருக்கிறது. 14 உலகங்களின் வாழ்க்கையையும் நாம் இந்த உடலிலிருந்து வாழ முடியும், வாழ்ந்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பதிவு இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சமய நூல்களில் இருக்குது, மத நூல்களில் இருக்குது. ஒரு மதத்தில் இல்லைன்னா இன்னொரு மதத்தில் இருக்குது. இங்கே எடுத்து பார்த்துக்கலாம். அதே போல் யோக நூல்கள்லேயும் இந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில யோக நூல்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அடுத்து நாம் பார்ப்போம். நன்றி.